ஏங்க வணக்கம் வணக்கம். நான் தாங்க வருங்கால முதலமைச்சர். ஏங்க நாம அரசியலுக்கு வராம சாதி மதம் இனம் மொழி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அது மட்டும் கிடையாது. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷங்கிட்ட போய் வேலை செஞ்சாதான் பொழைக்க முடியும் அப்படின்ற ஒரு தற்குறித்தனம் அந்த மடத்தனத்தை ஒழிக்க ஒரே ஒரு அரசியல்வாதி கிடையாது. இன்னைக்கு ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷங்கிட்ட போய் வேலை செஞ்சாதான்டா பொழைக்க முடியும் அப்படின்றதுக்காக என்னென்ன வேலை நடக்குது தெரியுங்களா? இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ஆப்பு தோஸ்த் ஆப்பு மாமா ஆப்பு மச்சி ஆப்பு குச்சி ஆப்புன்ட்டு பல ஆப் வந்துருச்சு. காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு பிழைக்கிறதுக்கு என்னென்ன வழி தேடுறான். காசு இருந்தால் தான் பிழைக்க முடியுன்ற ஒரு வாழ்வியல் கட்டமைப்பு நமக்கு முன்னாடி வாழ்ந்த தற்குறிக, நம்ம கூட வாழ்கிற தற்குறிக, நம்மளை அரசியல் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது அவங்க தான். அவங்க பண்ணுற வேலைனால இன்னைக்கு எப்படிடா பொழைக்கலாம் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறான். மாமா ஆப்பு மச்சான் ஆப்பு எல்லா ஆப்பும் உருவாக்குறானுங்க. இதில் அது ஆப் உருவாக்குற ஒரு பக்கம் இருந்தால் கூட அதில் பிள்ளைங்க போய் பேசுறதுக்கு ஆள் வேணும். இல்லை அந்த பிள்ளைங்க பேசுது. காரணம் என்ன? பணம் இல்லைன்னா இன்னைக்கு வாழ்க்கை இல்லைன்ற ஒரு நிலைமை ஆயிடுச்சு. எங்கேயும் வேலை வாய்ப்பு இல்லைலாம் நெருக்கடி ஒரு என்ன பண்ணுறது என்னன்னு ஒன்றும் புரியலை. அதனால் என்ன பண்ணுறாளுங்க, அவளுகளும் இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பணம் வருது ஏதோ 1 நிமிஷம் 2 நிமிஷம் 10 நிமிஷம் அரை மணி நேரத்துக்கு நம்மளுக்கு இவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு அந்த காலத்தில் இறங்கிடுறாளுங்க. காரணம் என்னடானா, உன் மேலே தப்பு இல்லை என் மேலே தப்பு இல்லை, ஆப்பு உருவாக்கணவன் மேலே தப்பு இல்லை, அந்த ஆப்புக்குள்ளே பேசுகிறவங்க மேலே அந்த பொட்ட பிள்ளைங்க மேலே கூட தப்பு கிடையாது. அந்த நிலைமைக்கு நம்மளை ஆக்கி வச்சுட்டு அதே நிலைமையில வச்சுட்டு இருக்காங்க பாருங்க இந்த அரசியல்வாதிகள். அரசியல்னா என்னன்னே தெரியாத அரசியல்வாதிகள். இவங்களால தாங்க இன்னைக்கு இவ்வளோ நிலைமை. ஏங்க நான்லாம் வந்தேன்னா ஒரே வருஷத்தில் இந்த லொட்டு லொசுக்கு எல்லா பிரச்சனையும் முடிச்சு அப்படின்னு ஊதி விட்டுருவோங்க. என்னங்க நீங்கள் நம்புங்க ஏங்க நம்புங்க. அறிவில்லாதவங்களாம் நம்புறீங்க, அறிவு இருக்கிறவங்களாம் நம்பவே மாட்டேன்றீங்க. அது எனக்கு எவ்வளோ அறிவு இருக்குது தெரியுமா? அவ்வளோ கிடையாதுங்க, இவ்வளோ அறிவு இருக்குது. இந்த இவ்வளோ அறிவா அவ்வளோ தற்குறித்தனமானு நம்ம மோதி பார்த்துடலாங்க. சரியா?